ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் தங்க பிள்ளையே, இன்று உன் குலதெய்வம் உனக்கு சந்தோஷமான ஒரு செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை முடக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து இன்று இந்த தாயானவளின் கட்டுக்குள் சிலர் வந்திருக்கின்றார்கள். என் பிள்ளை, அப்படியே என்னுடைய கட்டுக்குள் வந்தவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய். அந்த மனமகிழ்ச்சியை உன்னிடத்தில் இருந்து காண்பதற்காகத்தான் இன்று உன்னுடைய தாயானவள் உன்னை காண வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி சூழ்ச்சிகள் பலவிதமாக நடந்தது. சிலர் உன்னை பார்த்து பொறாமை கொண்டார்கள். சிலர் உன் மீது கண் திஷ்டியினை வைத்தார்கள். ஆனால் ஒரு சிலர் உன்னை முடக்கி அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்களுக்கு உன்னை கண்டாலே நீ இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறாயே என்பது போன்ற ஒரு எண்ணம். இது போன்ற எண்ணங்களை கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்ததோடு மட்டுமல்லாமல் நீ சிரித்தால் அவர்களும் நல்லவர்கள் போல சிரிப்பார்கள். நீ என்ன சொன்னாலும் அதை அவர்கள் ஒன்றும் தெரியாதது போல தலையாட்டி கேட்பார்கள். எல்லா விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டே உன்னிடத்தில் ஒன்றும் தெரியாதது போல நடித்து கொண்டிருந்தார்கள். இது போன்று உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்க சூழ்ச்சிகளை செய்தவர்கள் என் தங்கமே, நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் தவித்து நின்று கொண்டிருப்பாய். நமக்கு யாரேனும் எதையும் செய்து விட்டார்களா? நம்மை அழிக்க நினைக்கின்றார்களா? நமக்கு செய்வினைகளை செய்து விட்டார்களா என்று எண்ணி நீ பயந்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அப்படி உன்னை புரட்டி எடுத்து ஒன்று போனால் அடுத்தது ஒன்று மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். பல நேரங்களில் யாரோ உன்னை முடக்கி போட்டது போல அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் நீ இந்த தாயானவள் என்னை அழைத்து அதிலிருந்து விடுபட்டு சென்றிருக்கின்றாய். என் பிள்ளையே, இதையெல்லாம் உன் அம்மா நான் பார்த்து கொண்டிருந்தேன் அல்லவா? அப்படியானால் இதற்கு ஒரு முடிவினை நாம் கொடுத்துவிட வேண்டும் என்று நான் எண்ணிவிட்டேன். அதைதான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்த தொடங்கினேன். அந்த நேரத்தில் தான் நான் புரிந்து கொண்டேன், இதற்கெல்லாம் காரணம் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், உன்னோடு இருக்கின்றவர்கள், உன்னோடு நல்லபடியாக பேசி கொண்டிருக்கின்றவர்கள் என்று. என் தங்கமே, நான் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட நேரத்தில் முதலில் அவர்களை முடக்கி விடலாம் என்று நினைத்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் செய்த தவறை நாம் செய்ய வேண்டாம். எல்லோருக்கும் குடும்பம் என்ற ஒன்று இருக்கின்றது. அவர்கள் தனிப்பட்ட மனது என்ன சொல்கின்றதோ அதை செய்கின்றார்களே தவிர மற்றபடி அவர்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்று. என் பிள்ளையே, என்னதான் இருந்தாலும் ஒருவரை நாம் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களை சார்ந்து இருப்பவர்களின் வாழ்க்கையும் இதில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக யோசிக்க வேண்டும். அவர்கள் நினைப்பது போல நாமும் யார் எக்கேட கெட்டு போனால் நமக்கென்ன என்று இருந்துவிடக் கூடாது அல்லவா? அதனால்தான் உன் தாயானவள் இதை பற்றி சற்று யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. நான் யோசித்து தான் இந்த முடிவிற்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அவர்கள் செய்த சூழ்ச்சி, அவர்கள் உன்னை முடக்க நினைத்தது, இதற்கெல்லாம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தண்டனை கிடைக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டி இருப்பதனால் இந்த தாயானவள் அவர்களை முதலில் என்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன். அப்படியானால் இப்பொழுது அவர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்து விட்டார்கள். என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்த பிறகு அவர்களின் மனநிலையில் நிச்சயமாக மாற்றங்கள் வந்துவிடும். அவர்கள் செய்தது எல்லாம் எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இனிமேல் உன் பக்கமே திரும்பி பார்க்க கூடாது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். என் தங்கமே, நீ நினைப்பது போல் அல்ல. பல மாற்றங்கள் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிஜம், அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்ததை நினைத்து இப்பொழுது சந்தோஷப்படுகின்றார்கள். ஏன் தெரியுமா? அப்படி நினைத்ததால் தான்
தானே இன்று இந்த தாயானவளினுடைய கைகளால் நம் வாழ்க்கையில் நமக்கு திருந்துவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனாலும் இந்த அம்மா அவர்களுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து விட்டேன். இனி ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களினுடைய தலையீடு நிச்சயமாக இருக்காது. அவர்கள் செய்த சூழ்ச்சி அவர்களுக்கே திரும்ப சென்றிருக்கும் பொழுது நிச்சயமாக இனி இது போன்ற ஒரு காரியத்தை செய்வதற்கு மனம் யாருக்கும் வந்துவிடாது. இந்த தாயானவளினுடைய அன்பினை பெற்ற குழந்தைகள் அல்லவா நீ உன்னை முடக்க நினைப்பதும் என்னை முடக்க நினைப்பதற்கு சமம் அல்லவா? அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டு அவர்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அவர்களுக்கான பிரச்சனைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் அல்லவா? என் தங்கமே, இன்று அவர்கள் தான் நினைத்ததை சாதித்து விட்டது போல ஒரு உணர்வினை கொண்டு வந்தார்கள். அந்த உணர்வை அவர்களுக்குள் இருந்து எடுத்து அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை அவர்களுக்கு நான் உணர்த்தி விட்டேன். என்னதான் இந்த தாயானவள் அவர்களுக்கு அறிவுரை வழங்கினாலும் நான் அவர்களுக்கு ஆசிகளை ஒருபொழுதும் வழங்கவில்லை. அவர்களின் வாழ்க்கை அவர்களின் பொறுப்பு. அவர்கள் செய்த பாவத்திற்கு பலனும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாக அவர்கள் திருந்து விட்டார்கள் என்றால் இனி வாழ்க்கையில் அவர்களுக்கு நல்லது நடக்கும். மீண்டும் மீண்டும் அதே தவறை தான் செய்வார்கள் என்றால் இந்த வாழ்க்கையே அவர்களை அழித்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான தகுதி நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இவர்களினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ நிச்சயமாக ஒரு பொருட்டாகவே நினைக்காதே. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பது, அடுத்தவர்கள் வாழ்க்கையை முடக்க நினைப்பதும் ஒரு தொழிலா? இது போன்ற வேலையை செய்வதற்கு பதிலாக அவர்கள் வாழாமலே இருந்து விடலாம் என்றுதான் உன் அம்மா எனக்கு கோபம் வருகின்றது. என் தங்கமே, இருந்தாலும் இவர்களை சார்ந்தவர்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது. இவர்கள் செய்த தவறுக்கு இவர்களின் சந்ததிகள் என்ன செய்வார்கள்? ஆனாலும் இவர்கள் செய்த பாவம் அவர்களை துரத்துவதை யாராலும் நிறுத்த முடியாது. அந்த பாவத்தை நாம் தூக்கி சுமக்க வேண்டாம் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, நீயும் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவர்கள் குடும்பத்தை பாதிக்கிறது என்றால் அந்த பாவம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் அல்லவா? என் தங்கமே, அவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கலாம் அல்லவா? அதனால் என் பிள்ளையே, நீ யாரையும் வஞ்சிக்காதே. யார் மனதையும் நோகடிக்கும்படி நீ பேசிவிடாதே. அவரவர்கள் செய்வதற்கான பலன்களை அவரவர்கள் அனுபவிப்பார்கள். அவரவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றதோ அதற்கு அவர்களே பொறுப்பெடுத்து கொள்வார்கள். உன் வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ததற்கான பொறுப்பினை நான் எடுத்துக் கொள்கின்றேன். என் தங்கமே, அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய கட்டுக்குள் இன்று வந்து நின்று கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்த தவறை எண்ணி என்னிடத்தில் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். அம்மா, அவர்களை காப்பது நீ என்று தெரிந்திருந்தால் நான் நிச்சயமாக இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்திருக்க மாட்டேன். தெய்வம் அவர்களுக்கு துணை நிற்கும் என்பதை அந்த நேரத்தில் நான் அறியவில்லை. இப்பொழுது எல்லா தவறையும் உணர்ந்து விட்டேன். இனி தெய்வத்தின் மீது எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. தெய்வத்தின் மீதான பயமும் எனக்கு வந்துவிட்டது. அதனால் எந்த ஒரு தீங்கினையும் இனி ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று அவர்கள் மனம் வருந்தி மன்னிப்பினை கேட்டு விட்டார்கள். என் தங்கமே, இனி ஒரு நாளும் நீ இதனை நினைத்து மனம் கலங்க வேண்டாம். இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீ நினைத்தது போல நடக்கும். இந்த எதிரிகள் இல்லாத, இந்த துரோகிகள் இல்லாத நிலையை உனக்கு வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. சூழ்ச்சிகளை யார் செய்தாலும் இந்த தாயானவளின் கைகளால் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் என்பதை புரிந்து கொள். உடனே நீ நடக்கவில்லை என்பதற்காக மனதை தளரவிட்டு விடாதே. நிச்சயமாக அம்மா அதற்கான வேலைகளையும் அதற்கான நாளையும் குறித்து விட்டேன். மிக விரைவாகவே எல்லாம் நடக்கும் பொழுது நீ மனமகிழ்ச்சியினை நிச்சயமாக அடைந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். சூழ்ச்சிகள் எல்லாம் உன் முன்னால் சுருண்டு போகும் என்பதனை புரிந்து
புரிந்து கொள். என் தங்கமே, இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் தாயானவள் எப்போதும் உனக்கு துணையாக உன் இல்லத்திலே இருக்கிறேன். நீ செல்லும் இடத்திலெல்லாம் உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.